ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கிறிஸ்மஸ் செய்தி. இன்றைக்கி செய்தியில் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா வேண்டாமா, 25ஆம் தேதி தான் கிறிஸ்மஸா, எங்கேருந்து ஆரம்பிச்சுது, அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. வேதத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு என்ன சொல்லித்தருது அதை பற்றி மாத்திரம் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன்னா பல இடங்களில் இந்த ஒரு சர்ச்சை இன்னும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 25ஆம் தேதி தான் கிறிஸ்மஸா, என்னைக்கு பிறந்தாரு, நீங்கள் கொண்டாடுறது தப்பு ரைட்டு, ஒரே விஷயத்த சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளார போகிறேன். என் நேசர் பிறந்தது உண்மை, அவர் பிறந்ததை நான் எப்போ வேணாலும் கொண்டாடுறேன், தப்பே கிடையாது. அதே மாதிரி 25th தான் கொண்டாடணுமா அப்படின்னா 25th எல்லாரும் கொண்டாடுறாங்க. எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் கிறிஸ்துவை குறித்து சொல்வதற்கும் எல்லாருக்கும் முன்னாடியும் அதை நான் பிரகடனப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் அதை யூஸ் பண்ணுறேன், அவ்வளவுதான். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு பர்த்டே வந்தப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கேக் வாங்கியிருந்தோம். அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க எங்ககிட்ட, இத்தனை வயசில் போய் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடணுமா? ஒரே வார்த்தை சொன்னோம் நாங்கள், உங்களுக்கு வேணுமோ வேணாமோ, எங்களுக்கு கேக் வேணும், எங்களுக்கு ஒரு 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 ரீசன் வேணும். சும்மா போய் கேக் வாங்கிட்டு வந்து வெட்ட முடியாது. உங்களுடைய பர்த்டேவை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், கேக்கை வெட்டுறோம், நீங்கள் இஷ்டப்பட்டால் சாப்பிடுங்க, இல்லை கிளம்பி போங்க, வி வாண்ட் டு என்ஜாய், அவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு காரணம் என்ஜாய் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான், சிம்பிள் ரீசன். அதே போல் தான் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறோம், எல்லோரும் கூடி வரோம், சந்தோஷமாக இருக்கும், இருக்கிற எல்லா மக்களும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னன்னு கேட்கும்போது என் நேசர் பிறந்திருக்கிறார் சொல்லிட்டு போகலாம், தப்பே கிடையாது, சரிங்களா? ஸோ இவ்வளவு தான் நான் கிறிஸ்மஸ் பற்றி சொல்லணும். இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படின்னா வேதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல செய்தி, ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது கிறிஸ்மஸ். அதுதான் கிறிஸ்மஸ். வேதத்தை பொறுத்த வரைக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. என்ன நற்செய்தி? கிறிஸ்துவின் பிறப்பு. இரட்சகர் பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறக்க போகிறார், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதல், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதல், அதுதான் கிறிஸ்மஸ். ஸோ அது என்ன, யாருக்கு அறிவிக்கப்பட்டது, அவர்களுக்கு சொன்னதை வச்சு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது, யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது, தூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, மெய்ப்பர்களுக்கு தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு அறிவித்தாங்க. அதே போல் சாஸ்திரிகள் ஏரோதுக்கு போய் இந்த செய்தியை சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்டது. இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஏன் அறிவிக்கப்பட்டது, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதிலிருந்து நாம் இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மரியாளுக்கு தான் முதல்ல அறிவிக்கப்பட்டது. ஸோ யார் இந்த மரியாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாள் அப்படின்றதுக்கு மேரி, மரியாள், மிரியாம் அப்படின்லாம் எடுத்தீங்கன்னா, மாறா, கசப்பு அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்த பேர் தான் மரியாள். அப்போது மரியாள் அப்படின்னா என்ன, கசப்பு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தமாக இருக்குது. ஏன் இதை செய்தாங்க அப்படின்னா, யூதர்களுடைய பாரம்பரியத்தில் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கணக்கெடுக்கிறதுல கூட பார்த்திங்கன்னா ஆண்களை தான் கணக்கெடுப்பாங்க, பெண்கள் அவங்க எதுலேயுமே பெருசாக சேர்த்துக்கொள்ளவே மாட்டாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறக்குது அப்படின்னாலே அவங்க எப்படி அதை பார்ப்பாங்கன்னா, கசப்பு, பெண் பிள்ளை பிறந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பாங்களே தவிர, ஆண் பிள்ளைகளை தான் ரொம்பவே விரும்பி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ இதனால தான் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மரியாள் இருப்பாங்க. அதான் என்ன பண்ணுவாங்க, ஊர் பேர் வச்சு மகதலேனா மரியாள், அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அடைமொழி வைத்து சொல்லுவாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு மரியாள் இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. அப்படி இங்கே இயேசுவின் தாயாகிய மரியாள் அப்படின்னு பார்க்க போனால், அவங்க வீட்டுக்கு ஒரே பெண் பிள்ளையாக பிறந்தாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் மரியாள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இவர்கள் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு உண்டான காரியமாக இருக்கட்டும், மற்ற எல்லாவற்றிலும் அவங்க குணசாலியான ஸ்திரீயாக இருந்தாங்க. இவங்க தாவீதின் வம்சத்தை சேர்ந்த ஸ்திரீயாக இருந்தாங்க. எப்படி அப்படின்னா, தாவீதினுடைய குமாரனாகிய நாத்தானுடைய சந்ததியில் வந்தவங்க தான் மரியாள். அதே போல் நீங்கள் யோசேப்பை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, அவரும் தாவீதின் சந்ததியில் வந்தவர் தான். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் வம்சத்தில் வந்தவர் யோசேப்பு. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் திருமணம் நிச்சயிக்கப்படுது. மரியாள் அவருடைய தகப்பனுடைய பேர் ஏலி, தாயுடைய பேர் அன்னாள். ஸோ இவங்க 2 பேருக்கும் மரியாள் பெண் பிள்ளையாக பிறக்கிறாங்க. இந்த மரியாளை தேடி தேவதூதன் வராரு, வாழ்த்து செய்தியை சொல்கிறாரு. யூஸ்வலாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பிள்ளை யாரை போல் இருக்கும், தாயை போல் இருக்கும், இல்லை தகப்பனை போல் இருக்கும், இல்லை பார்த்தோன்னே சொல்லுவாங்க அம்மா மாதிரி இருக்க, அப்பா மாதிரி இருக்க, தாத்தா மாதிரி இருக்க, பாட்டி மாதிரி இருக்க. அந்த ஜீனாலஜி படி யாராவது ஒருத்தரை போல் அந்த குழந்தை
தோற்றத்தில் அப்படி இருக்கும், குணாதிசயங்கள் அப்படி இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் ஒத்து போகும், அப்படி தான் இயல்பாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களுக்கு ஏற்றார் போல தேவன் வந்து ஒரு தாயையும் தகப்பனையும் செலக்ட் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார என்னென்ன குணாதிசயங்கள் இருந்ததோ அதே போல் மரியாளுக்குள்ளாக அந்த குணாதிசயங்கள் காணப்பட்டது, யோசேப்புக்குள்ளார அந்த குணாதிசயங்கள் காணப்பட்டது. அப்படி பரலோகம் தேடி கண்டெடுத்த ஒரு ஸ்திரீ தான் மரியாள். மரியாளை நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது, அவர்களை வணங்க முடியாது, ஆனால் அவர்களை நிராகரிக்கவும் முடியாது. ரொம்ப விலையேற பெற்ற ஒரு பாத்திரம் தான் இந்த மரியாள் ஆகிய பாத்திரம். அப்போ அந்த மரியாள் கிட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதை குறித்து தூதன் போய் சொல்கிறாரு. நீங்கள் எடுத்துக்கோங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 28 38 வரைக்கும் இருக்க வசனங்கள். லூக்கா 1:28 38 வரைக்கும். 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸோ என்ன சொல்லி வாழ்த்துறான்? கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறான். கர்த்தருடைய கண்களில் மரியாளுக்கு கிருபை கிடைத்திருந்தது. மரியாளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல் அவங்க நல்ல தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்தாங்க, பக்தியுள்ள ஸ்திரீயாக இருந்தாங்க. தேவன் விரும்புகிற எல்லா குணாதிசயங்களும் மரியாள் இடத்துல இருந்தது, கன்னித்தன்மை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் அதன் நிமித்தமாக மாத்திரம் மரியாளை தேவன் தெரிவு செய்யலை. இயேசு கிறிஸ்துவின் தாயாக மரியாள் செலக்ட் பண்ணப்பட்டது தேவனுடைய கிருபையாக இருந்தது. இது என்ன நமக்கு சொல்லி தருதுன்னா, இன்றைக்கி எனக்குள்ளாக எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கலாம், நான் நல்லா ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், உலக பிரகாரமான எல்லா விதமான டேலண்ட்டும் எனக்குள்ளே இருக்கலாம். அதை வைத்து இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வருவது கிடையாது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கி என்னை தேடி வந்திருக்கிறாரு. இன்றைக்கி எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறது அவருடைய கிருபை மாத்திரம்தானே தவிர என்னுடைய எந்த ஒரு காரியமும் அதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதை தான் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, கிருபை பெற்றவளே வாழ்க. கர்த்தர் கண்களில் மரியாளுக்கு கிருபை கிடைத்திருந்தது. அதே போல் அடுத்த வசனம் பாருங்கள், 34வது வசனத்துக்கு வந்துருங்க. 28 முடிஞ்சது 34. அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, அதாவது இடையில வந்து சொல்லுவாங்க, உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து எப்படியெல்லாம் இருப்பார், அது பின்னாடி வாசிக்கலாம். ஸோ ஏசு கிறிஸ்துவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தேவதூதன் சொல்வார். நீ வந்து கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்றெடுப்ப, எல்லாமே சொல்கிறாரு. சொன்ன பிறகு மரியாள் அதற்கு சொல்கிறாங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால். அவளுடைய கன்னித்தன்மையை அந்த இடத்துல அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். நல்லா பாருங்க, இந்த இடத்துல மரியாள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறாங்க. அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வரும்போது ஏதாவது ஒரு குணாதிசயம் வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்குது. ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார், உணர்வின் ஆவியாக இருக்கிறாரு, ஆலோசனையின் ஆவியாக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியாக இருக்கிறாரு, அன்பின் ஆவியாக இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். இந்த இடத்துல மரியாள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது பலத்தின் ஆவியாக இறங்குறார். சிம்சோன் மேலே இறங்கி வரார் தெரியுங்களா? சிம்சோன் மேலே இறங்கும் போது பலத்தின் ஆவியாக இறங்குறாரு. ஒரு அசாதாரண பலன் வந்து சிம்சோனுக்குள்ளாக வரும். இதே நீங்கள் சாலமோன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஞானத்தின் ஆவியாக சாலமோன்கிட்ட இருக்கிறாரு. அந்த ஞானத்துக்கு ஒத்த ஞானத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆலோசனை ஆவி, எஸ்தர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை ஆவியானவரா, எப்ப என்ன டெசிஷன் எடுக்கணும், என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் சொல்லித்தர ஒரு ஆவியானவரா. என்ன வித்தியாசம்னா, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி நம்ம செயல்படும் போது அது அசாதாரணமாக இருக்கும். உலகத்தில் எதோடையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இங்கே மரியாளுக்கு பலத்தின் ஆவியாக இறங்குறாரு. இப்போ மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை கன்சீவ் ஆகி அவங்க அந்த குழந்தையை தனக்குள்ளாக எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு பலத்தின் ஆவியாக இறங்குறாரு. எதனால்? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெயின் வந்துட்டு லேபர் பெயின்னு சொல்லுவாங்க. பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த வேதனை வந்து இருக்கிறதுலே அதிகமான ஒரு வேதனை. அதற்காகவா அவர் இறங்கி வந்தார்னா நிச்சயமாக கிடையாது. எல்லா பெண்களும் அதை அனுபவிக்கிறாங்க. ஸோ அதற்கு மரியாளுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு பலத்தின் ஆவியாக மாத்திரம் அவர் அங்கே இறங்கி வரலை. அப்போ எதற்காக? மரியாளை பலப்படுத்தும்படிக்கு அங்கே ஆவியானவர் இறங்கி வராரு.
யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இதை என்னைக்கு மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவில் சுமக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க சரீரத்தில் பலன் தேவையோ இல்லையோ, அவங்க ஆத்துமாவில் பலன் தேவையாக இருந்தது. ஏன்னா அதன் பிறகு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா, யூதர்கள் முறைப்படி அவர்கள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். கரெக்டா? கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சா மரியாள் அதை எதிர்கொள்ளணும். மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து நான் எல்லாத்துலேயும் உன்னை காப்பாற்றுவேன் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா? இது வெளியே தெரிஞ்சால் யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உனக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவர் உன்னை ஏற்றுக்கொள்ளும், எதையுமே சொல்லலை. பலத்தின் ஆவியால் மாத்திரம் மரியாள் நிரப்பப்படுறாங்க. ஆனால் மரியாளுக்கு முன்னாடி இத்தனை கேள்விகள் அந்த இடத்துல இருக்குது. அந்த ஒரு செகண்டில் அந்த வார்த்தையை கேட்ட போது மரியாளுக்குள்ளாக இத்தனை காரியங்களும் வந்திருக்கும். கன்சீவ் ஆகிறேன் அப்படின்னா என்னை கல்லெறிந்து கொலை செய்தால் என்ன நடக்கும்? என் தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கணவருக்கு, மணவாளனாய் வரப்போறவருக்கு தெரிந்தா என்ன நடக்கும்? இது எல்லாமே மரியாளுடைய சிந்தனையில் இருந்திருக்கும். இது எல்லாவற்றையும் எதிர்கொள்ள மரியாளுடைய ஆத்துமாவிலே பலன் வேண்டும் என்று பலத்தின் ஆவியாக ஆவியானவர் மரியாளுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்படுறாரு. அதோடு கூட காரியம் நிற்கவில்லை. மரியாளுக்கு அதிகப்படியான பலம் தேவையாக இருந்தது. எதற்கு அப்படின்னா, அவங்க ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்துவ குழந்தைய எடுத்துகிட்டு போகும்போது சிமியோன் ஒரு வார்த்தை சொல்வார், ஒரு பட்டயம் உன் இருதயத்தை உருவி போகும். அது எல்லாவற்றையும் தாங்குவதற்கு மரியாளுக்கு பலன் வேணும்னு எப்போ ஆண்டவர் தீர்மானித்து சொல்கிறாரு? கன்சீவ் ஆகிறப்பவே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்க்கறதுக்கு வரைக்கும் மரியாளுக்கு என்ன பலன் தேவையோ அதை கொடுக்கிறார் அந்த இடத்துல. அதுதான் பலத்தினாலே நிரப்பப்படுவது. அந்த பட்டயம் உருவி போகும்னு சொன்னபோது மரியாள் அமைதியாக, மரியாள்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம், அமைதியாக அது அப்படியே சிந்தித்து கொண்டு இருந்தாங்க. இன்னொரு சூழ்நிலையில் நீங்கள் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கேட்பார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் கேட்பாரா? எவ்வளோ ஒரு இயல்பான நிலைமையிலேருந்து அந்த தாயோடைய மனசை யோசிச்சு பாருங்க. பார்க்கலான்னு சொல்லி போயிருக்காங்க. மகன் என்ன சொல்கிறார்? யார் என் அம்மா, யார் என் சகோதரர்கள்? எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கு, அதை அமைதியாக ஏற்றுக்கொள்வதற்கு மரியாள் அழுகலை, கத்தலை, புலம்பலை, ஆர்ப்பாட்டம் பண்ணலை, அமைதியாகவே இருப்பாங்க. என்னைக்கு இந்த வார்த்தையை அவங்க உள்வாங்கினாங்களோ அன்றிலிருந்து நீங்கள் மரியாளை பார்த்தீங்கன்னா வேதத்தில் அதிகமாக அவங்க பேசவே மாட்டாங்க. எது நடந்தாலும் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். அந்த இருதயத்தில் வைத்து அவங்க அமைதியாக அதை அண்டர்கோ பண்ணுறதுக்கு தான் ஒரு பலத்தின் ஆவி அங்கே தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்ம வாழ்க்கையில் வர எல்லா காரியத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு நம்மால் முடியாது, சுய பலத்தால் முடியாது. அதனால தான் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் மரியாளை போல. அதோடு மாத்திரம் அல்ல, மரியாள் என்னெல்லாம் சந்திச்சாங்க அப்படின்னா, யோசேப்பினுடைய மரணத்தை பார்த்தாங்க. கணவனுடைய மரணத்தை மரியாள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவருக்கு அப்போவே தெரியுமா, யோசேப்பின் இருதயம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தாங்குவதற்கு ஏற்ற இருதயம் கிடையாது. அவர் ரொம்ப பலவீனமானவர். அதாவது அவ்வளோ அன்பு நிறைந்தவர் யோசேப்பு. முன்னாடியே யோசேப்பு மரித்து போவார். ஸோ மரியாளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. தன் கணவனின் மரணத்தை பார்க்குறாங்க. கணவன் மரித்த பிறகு பிள்ளைகள் அவங்க வளர்க்கிற அந்த சூழ்நிலையிலையும் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தின் போது மரியாள் கூடவே இருந்தாங்க. எத்தனையோ சீஷர்கள் ஓடி போன நேரத்தில் கூட அந்த தாய் அது எல்லாத்தையும் நின்று கண்ணால் பார்த்து அமைதியாக நிற்கணும், எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்து பேசாமல் அந்த சிலுவை கிட்ட நிற்கணும். அப்படின்னா அதற்கு தான் எப்போ ஆண்டவர் பலப்படுத்தினார்? கன்சீவ் ஆகும்போதே பலப்படுத்துகிறாரு. அந்த ஒரு செகண்ட் நம்ம அதை வாசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த வாழ்த்துதலில் இத்தனை காரியத்தையும் உள்ளடக்கி தேவதூதன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானுடைய பலன் உன்னை நிரப்பும், அந்த பலத்தோடு எது வரைக்கும் போவாய் மரியாள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் நீ நின்று தான் ஆகணும். இந்த வாழ்த்துதலில் நம்மக்கிட்ட வந்து சொன்னால் நம்ம எப்படி அதை எடுத்துக்குவோம்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீ கன்சீவ் ஆக போகிற, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தை வந்து பெரிய ஆளாக இருப்பார், அவர் ராஜாவாக இருப்பார், சந்தோஷம்தான். ஆனாலும் உனக்கு இத்தனை துன்பங்கள் வரும். இது எல்லாவற்றிலிருந்து நான் உன்னை நீங்களாக்கி விடுவேன்னு சொல்லலை, தாங்கிட பலத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அங்கே மரியாள் கிட்ட சொல்லிட்டார், இது எல்லாவற்றையும் நீ தாங்கி கொள்ளும் படிக்கு நான் உன் இருதயத்தில் பலத்தை கொடுக்கிறேன். இது தான் நற்செய்தியாக மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது.
நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறோம், போனார் சொன்னார் மரியாள் ஏற்றுக்கொண்டாங்க. இல்லை, அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த தூதன் சொல்லும்போது அவர் உன்னதமானவராக இருப்பார், அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார், யாக்கோபின் வம்சத்துக்கு குடும்பத்தார் அரசாளுவார் அப்படின்னும் போது மரியாளுக்குள்ளாக துளி கூட எவ்வளோ பெரிய கிருபை எனக்கு, ராஜாவோட அம்மாவாக போகிறேன் மேட்டிமையே இல்லை, மேட்டிமையே இல்லை. இவ்வளோ வார்த்தையை கேட்ட பிறகு தான் மரியாள் அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. 38வது வசனம் பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இது எல்லாவற்றையும் கேட்ட பிறகு மரியாள் சொன்ன ஒரே வார்த்தை ஓகேன்னு சொல்லலை, அடிமைன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அடிமைன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அடிமைனா என்ன அர்த்தம்? நான் போன வாரம் தான் உங்களுக்கு மெசேஜ் எடுத்தேன் இல்லைங்களா? என்ன வேணாலும் செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதை செய்யவும் உமக்கு அனுமதி உண்டு, அதிகாரம் உண்டு, நான் அப்படியே என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அதனால தான் அதை கடைசி வரைக்கும் அவங்க காப்பாற்றினாங்க. ஒரு இடத்துல கூட மரியாள் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து இது ஏன் நடந்தது, இது எதற்காக நடந்தது, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி, ஏன் என் புருஷனுக்கு இப்படி, இதை ஏன் அனுமதிச்சிங்க, எங்கேயுமே கேட்க மாட்டாங்க, எங்கேயுமே அங்கலாய்க்க மாட்டாங்க, கத்த மாட்டாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. உண்மையை சொல்லட்டுமா, நம்ம சத்தம் போட்டு கத்தி நம்மளுடைய காரியத்தை சொல்லி ஜெயிக்கிறத பார்க்கிலும் அமைதியாக இருக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு சூழ்நிலையில், அதுக்கு தான் அதிகமான பலன் தேவை. பலம் எதுக்கு வேணும், ஸ்ட்ரென்த் எதுக்கு வேணும்? கத்துறதுக்கோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ இல்லை, அமைதியாக ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நிற்பதற்கு தேவ பலன் நிச்சயமாய் நமக்கு தேவை. அதுதான் இந்த இடத்துல மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இப்படிப்பட்டவருடைய தாய் என்று தேவதூதன் சொன்ன பிறகும் மரியாள் அடிமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்படணும் அப்படின்னா நாமளும் நம்மை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரே இப்படி கேட்கக்கூடாது, இதெல்லாம் ஏன் நடக்குது கேட்கக்கூடாது. அவருக்கு தெரியும், அவர் அனுமதிக்கிறார், தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், அவருக்கு அது தெரியும். எந்த மட்டிலும் மரியாள் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கன்சீவ் ஆகிறப்ப பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறாங்க. பெந்தெகோஸ்தே நாளில் மறுபடியும் அவங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற வரைக்கும் மரியாள் ஒன்றுமே பேசலை, எதுவுமே பேசலை. இருதயத்தில் வைத்து அமைதியாக பொறுமையாக சிந்தித்து கொண்டே அவர்கள் வாழ்ந்தது போல அப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த குணம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்ததா இல்லையா? மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு முன்பாக வாய் திறவாத ஆட்டை போல அவர் நின்று கொண்டிருந்தார். அதே மாதிரி மரியாள் எதுவும் பேசாமல் அமைதியாக தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் நின்றது போல இன்றைக்கு இதிலிருந்து நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். யோசேப்பை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இதே காரியம் தான் யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. அது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருக்கும் முதல் அதிகாரத்தில். நான் காரியத்தை மாற்றம் சொல்கிறேன். இப்போ யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனால அவருக்கு தெரிய வரும் போது மரியாளை ரகசியமாக தள்ளிவிட அவர் யோசனை பண்ணுறாரு. அப்போது தேவதூதர் என்ன பண்ணுறாருன்னா சொப்பனத்தில் யோசேப்புக்கு தரிசனமாகி, யோசேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுடைய பையன் தான் யோசேப்பாக இருப்பார். யோசேப்பு என்னவா இருந்தார் பழைய ஏற்பாட்டில்? சொப்பனக்காரன். யோசேப்பை பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்ப்போம்? சொப்பனக்காரன். எல்லாமே அவனுக்கு ட்ரீம்ஸ் தான் வரும், அவனுக்கு சொப்பனம் வரும், சொப்பனுக்கு வியாக்கியானம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். எவ்வளோ கரெக்டாக நான் அதை ஆச்சரியமாக பார்த்தேன். புதிய ஏற்பாட்டில் இதே யோசேப்புன்ற பேரோடு இவர் இருக்கிறாரு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சொப்பனத்தில் தான் தேவதூதன் சொல்லுவார். எல்லா இன்ஸ்டன்ஸ்லையும் சொப்பனத்தில் தான் சொல்கிறாரு. அது எவ்வளோ மேட்சிங்காக வருதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற யோசேப்புன்னு பேர் வச்ச எல்லாருக்கும் இந்த கிருபை இருக்கா எனக்கு தெரியல. ஆனால் அது ரொம்ப மேட்சிங்காக இவர்கிட்ட இருக்கும். யோசேப்புக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டு தேவதூதன், இல்லைப்பா நீ மரியாதை சேர்த்துக்கொள், தேவ திட்டத்தின்படி தான் அது நடக்குது, நீ ஐயப்படாத சொன்ன போது அவர் கீழ்ப்படிந்தாரா இல்லையா? அப்படியே கீழ்ப்படிந்தார். இன்றைக்கி இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த காரியம். சில பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவ நேராக சொல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. யார் மூலமாக வேணாலும் கர்த்தர் பேசுவார். நீங்கள் உங்களுக்கு தேவை வார்த்தை, அது எப்படி வேணாலும் வரும். தேவ வார்த்தை வரும்போது அப்படியே கீழ்ப்படுகிறது தான் நல்ல ஒரு பண்பாக இருக்குது. ஸோ மரியாளுக்கு தேவதூதன் நேரில் காட்சி கொடுத்து சொல்கிறாரு, யோசேப்புக்கு நேரில் காட்சி கொடுக்கல, சொப்பனத்தில் தான் சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி வெளிப்பட்டு சொல்கிறாரோ அது முக்கியம் கிடையாது. வசனம் உங்களை தேடி வரும்போது இவர்களை போல நம்ம கீழ்ப்படுகிறோமா
அப்படின்றது மட்டும்தான் காரியமாக இருக்கிறது. ஸோ யோசேப்புக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுது. யோசேப்பு அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார், மரியாளை சேர்த்துக்கொள்கிறார். ஸோ மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டதுலேருந்து நம்ம இதை தெரிந்து கொள்கிறோம், யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டதுலேருந்து நாம் இதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஸோ வயல்வெளியில் மெய்ப்பர்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த மெய்ப்பர்களுக்கு இங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். ஓகே, மெய்ப்பர்கள் அவங்க யார் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் கூட சொல்லியிருக்கேன், அவர்கள் சாதாரணமான மெய்ப்பர்கள் அல்ல. அந்த மெய்ப்பர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்துகிற மெய்ப்பர்கள். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேலில் அந்த பஸ்கா பண்டிகையின் போது அவங்க ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுப்பாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதன்படி அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க செலக்ட் பண்ணி அதை வளர்த்து பஸ்கா பண்டிகையின் போது யாரெல்லாம் போய் கேட்குறாங்க அவங்கள்ட்ட அதை கொடுக்கறதுக்காகவே பிரத்யேகமாக அந்த ஆட்டுக்குட்டிகளை வளர்க்கிற அந்த மெய்ப்பர்களுக்கு தான் இங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஸோ எவ்வளவோ மெய்ப்பர்கள் இருக்கும் போது ஸ்பெசிஃபிக்காக இந்த கூட்டத்தான மெய்ப்பர்களுக்கு தேவன் என்ன பண்ணுற, தேவதூதன் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னு அறிவிக்கிறார். ஏன் அறிவிச்சாங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி பிறந்துட்டாரு, உலகத்தின் பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய மெய்யான ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து மேசியா பிறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி மெய்ப்பர்களுக்கு இங்கே அவங்க அறிவிக்கிறத பார்க்குறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-12 வரைக்கும் நீங்கள் வாசிங்க யாராவது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். எப்படி சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்து என்கிற இரட்சகர். அதை தான் நான் சொன்னேன், இரட்சகர் பிறந்துட்டாரு. இனி ஆட்டுக்குட்டி பலியாக கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பஸ்கா ஆட்டுக்குட்டி பிறந்தாயிற்று அப்படின்னு சொல்லி மெய்ப்பர்களுக்கு இங்கே சொல்றாங்க. வாசிங்க சிஸ்டர். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அடையாளத்தை வரைக்கும் சொல்றாங்க. பிள்ளை எப்படி பார்ப்பீங்களா? துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். முன்னணை அப்படின்னா மாடு தீவனம் சாப்பிட்றதுக்காக வைக்கிற ஒரு தொட்டி. அந்த தொட்டியில் வைக்கல்லாம் போட்டு வைப்பாங்க, மாடு தீவனம் சாப்பிடுவதற்காக. அதில் தான் அந்த பிள்ளை இருக்கும். இதுதான் அடையாளம். எப்படி இருக்கும்? துணிகளில் சுற்றி. இந்த பிறந்த குழந்தையெல்லாம் அழகாக அப்படி ராப் பண்ணி கொடுப்பாங்க. சில சமயத்தில் ஒரே ஒரு தடவை ஜான் அப்படி கொடுத்தாங்க எங்கள் கையில். முகம் மாத்திரம் தெரிஞ்சுது, ஃபுல்லாக அப்படியே சுற்றி அமைதியான ஒரு குழந்தையாக கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. இப்போ இல்லை, ஆனால் அதை பார்க்கும் அதனால தான் அந்த காட்சி எனக்கு மனசை விட்டு போகவே இல்லை. வேறு எந்த பிள்ளைக்கும் அந்த அனுபவம் இல்லை. அவனுக்கு மாத்திரம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே துணியில் ரேப் பண்ணி, அந்த பிள்ளை அசையவெல்லாம் முடியாது, அப்படியே இருக்கணும், எங்கேயும் நகர முடியாது. இது ஏன் அப்படின்னா, இவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடு குட்டி போட்ட உடனே அந்த குட்டியை எடுத்து துணியில் நல்லா இருக்க சுற்றிடுவாங்களாம். எந்த ஆட்டுக்குட்டி திமிராமல் அசையாமல் அமைதியாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன், அந்த ஆட்டுக்குட்டியை பஸ்கா ஆட்டுக்குட்டிக்காக செலக்ட் பண்ணுறது. பிறந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல நிற்குமா? 2 செகண்ட் நிற்குமா? ஆனால் தன்னுடைய எல்லா ஸ்பாவங்களையும் மாற்றிக்கொண்டு கட்டுப்பட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டியை தான் ஃபஸ்ட்டு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் குறைகள்லாம் இருக்கா எல்லாம் பார்த்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க துணியில் சுற்றி இருக்கிற ஆடு அமைதியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது அவங்களுக்கு அடையாளம். அதே அடையாளத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் போவீங்க, பிள்ளையை பார்ப்பீங்க, பிள்ளை எப்படி இருக்கும்? துணிகளில் சுற்றப்பட்டு அமைதியாக படுத்திருக்கும். அதுதான்ப்பா பஸ்கா ஆட்டுக்குட்டி. இந்த நற்செய்தியை தான் தேவதூதர்கள் மெய்ப்பர்களுக்கு சொல்கிறாங்க. சரி, இதோடு நின்று போகலை, நான் அடுத்து சொல்கிறேன். எந்த மெய்ப்பர்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்ப்போம். வயல்வெளியில் அவங்க என்ன சொல்கிறாங்க? பெத்லகேமில் இருந்த மெய்ப்பர்களுக்கு சொல்கிறாங்க, தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பர்கள். இன்னைக்கு இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னைக்கு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி,
கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் எந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுது அப்படின்னா, தன்னுடைய மந்தையை காத்து கொண்டு தன் மந்தைக்காக பிரயாசப்படுகிற மேய்ப்பர்களுக்கு தேவன் நற்செய்தியை அறிவிக்கிறார். அதே போல 5 வகையான ஊழியம் இருக்கு. அதில் நான் மறுபடியும் சொல்வேன், ரொம்ப 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 விசேஷமான ஊழியம் மேய்ப்பர்களுடைய ஊழியம். நான் ஏற்கனவே ஒரு தடவை மெசேஜ்லேயே எடுத்திருக்கேன் உங்களுக்கு. அதே தான் இங்கே பாருங்களேன், அந்த நற்செய்தியை தீர்க்கதரிசிகளுக்கோ அப்போஸ்தலர்களுக்கோ இது மாதிரி வேற யாருக்குமே அறிவிப்பதற்கு முன்பதாக பிரத்யேகமாக மெய்ப்பர்களுக்கு தான் இந்த இடத்துல அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கிறிஸ்து பிறந்தது சபைக்காக, மணவாட்டியாகிய சபைக்காக. அந்த மணவாட்டி சபையை கரெக்டாக ஆயத்தப்படுத்தி மணவாளன்ட்ட சேர்க்க வேண்டிய ஃபுல் பொறுப்பு மெய்ப்பர்களுக்கு தான் இருக்குது. சுவிசேஷம் அறிவிப்பாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இல்லை டீச்சிங் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்துமாவை கர்த்தரண்டைக்கு நடத்தும் போது கொண்டு வந்து சேர்க்கிற இடம் சபை. ஃபைனலாக அந்த ஆத்துமா வர இடம் சபை. ஸோ மெய்ப்பர்கள் அப்படியே ஜஸ்ட் சொல்லிட்டு போயிட முடியாது. மெய்ப்பர்கள் அந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அந்த மெய்ப்பர்கள் உத்தரவாதம். அந்த ஆடுகளை பராமரிக்கணும். கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த மெய்ப்பர்கள் அதற்கு உத்தரவாதம் செய்கிறவங்களா இருக்காங்க. அதனால தான் வேற எல்லாருக்கும் அறிவிப்பதை பார்க்கிலும் கிறிஸ்து பிறந்துட்டார் அப்படின்றது மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எந்த மெய்ப்பர்கள்? தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற மெய்ப்பர்கள். அடுத்து வயல்வெளியில் தங்கி, சபையில் தங்கி ஆடுகளோடு ஆடுகளாக இசைந்திருக்கிற மெய்ப்பர்களுக்கு தான் நற்செய்தி அறிவிக்கப்படுது. அடுத்து ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறவர்கள். ஒரு கஷ்டம் வருது, ஒரு பொல்லாத சூழ்நிலை வருது, ஒரு இருளான சூழ்நிலை வரும்போது எந்த மெய்ப்பன் தன் மந்தையை காத்து கொள்கிறானோ, ஜெபத்தில் இல்லை ஒரு ஆலோசனை கொடுக்கறதுல இடைவிடாமல் ஜெபித்து அந்த மந்தையை காத்து கொள்ளுகிற அந்த மெய்ப்பர்களுக்கு தான் சுவிசேஷமும் நற்செய்தியும் கிறிஸ்துவின் இடத்துல இருந்து வருகிற காரியங்களும் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட மெய்ப்பர்களுக்காக தேவன் வாஞ்சையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுது. இனி என்ன சிஸ்டர் நற்செய்தி அறிவிக்கப்படணும்? அதான் கிறிஸ்து பிறந்துட்டாரு, இனி இருக்க மெய்ப்பர்களுக்கு என்ன நற்செய்தி அறிவிக்கப்படணும்? வருகை இருக்கு, அவர் பிறந்துட்டாரு. இனி வருகையின் நற்செய்தி எந்த மெய்ப்பனுக்கு அறிவிக்கப்படும்? தன்னுடைய மந்தையை மேய்த்து அவர்களோடு இசைந்திருந்து ஆபத்து நாட்களில் அந்த மந்தையை கரெக்டாக காத்து கொள்கிற மெய்ப்பர்களுக்கு கிறிஸ்துவின் வருகையை குறித்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தி நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால அடுத்தபடியாக மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்க வாசித்தது போல எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தர நற்செய்தி. அப்போ அது மெய்ப்பர்களுக்கு மாத்திரம் அல்ல, அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகிற ஒரு நற்செய்தியாக இருக்குது. அதைத்தான் மெய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. ஏன்னா மெய்ப்பர்கள் மூலமாக தான் அது எல்லாருக்கும் போய் சேர போகுது. அந்த மெய்ப்பர்கள் அமைதியாக இல்லை. நற்செய்தியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் துரிதமாய் சென்று எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ இன்னும் ஒரு சாரார் இருக்காங்க, அவர்களை குறித்தும் பார்ப்போம். வானசாஸ்திரிகள், ஞானிகள், வைஸ்மென், எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்கள், அவர்களுக்கும் இந்த காரியம் அறிவிக்கப்பட்டது. ஸோ இது வரைக்கும் இவங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு, மரியாள், மெய்ப்பர்களுக்கு தேவ தூதன் போய் அறிவிக்கிறாங்க. ஆனால் இந்த வானசாஸ்திரிகளுக்காக இருக்கட்டும், ஏரோதுக்காக இருக்கட்டும், தூதர்கள் போகலை. நட்சத்திரம் அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்து அவர்களை வழி நடத்தினது. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வானசாஸ்திரிகள், கிங் மேக்கர்ஸ். அவங்கள சாதாரணமாக சொல்ல முடியாது, ஏதோ சாஸ்திரிகள் ஞானிகள் சொல்ல முடியாது. ஒரு ராஜாவை உருவாக்குகிறவர்களாக இருந்தாங்க. கிங் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அரண்மனையில் ஒரு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளைய ஒரு ராஜாக்குரிய எல்லா காரியத்தோட அந்த குணாதிசயங்களோட வளர்ப்பதற்குன்னு பிரத்யேகமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க வேலையே அந்த பிள்ளைய ஒரு கரெக்டான ராஜாவை உருவாக்கணும். எல்லா காரியத்திலையும் பாட சம்பந்தமாக இருக்கட்டும், இல்லை போர் பயிற்சி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி சொல்லி தெரிய வைக்கிறதா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாத்துலேயும் அந்த பிள்ளைய ஒரு சிறப்பான ராஜாவாக உருவாக்குகிறவர்களை தான் கிங் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வானசாஸ்திரிகள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர்கள் கிங் மேக்கர்ஸாக இருந்தாங்க, ராஜாக்களை உருவாக்குகிறவர்களாக இருந்தாங்க. அதே போல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு நட்சத்திரம் தெரியுது. அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு அவங்க தெரிந்து கொள்கிறாங்க. ஸோ இதற்கு என்ன அவங்க செஞ்சாங்க? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தாங்க.
கரெக்டா? பூமியை பார்த்தா தெரிஞ்சிருக்குமா? ஸோ அவங்க எப்பயுமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அங்கே பார்த்ததுனால தான், தொடர்ச்சியாக அவங்க வானத்தையே பார்த்து கொண்டு இருந்ததுனால தான் நட்சத்திரத்தை அவர்களால் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு அந்த நட்சத்திரத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து பார்த்து யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்லி அவங்க தெரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ நட்சத்திரத்தை தேவன் எதற்காக உருவாக்கினார் அப்படின்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். ஸோ நட்சத்திரம் அப்படின்றது வந்துட்டு சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒரு பர்பஸ்க்காக தான் தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கி அதைத்தான் அஸ்ட்ராலஜியில் வேறு விதமாகவும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது. நட்சத்திர கூட்டமைப்புகள் உண்மை தான், சிருஷ்டித்தவர் தேவன் தான். யோபுவின் புஸ்தகத்தில் இதை குறித்து நிறையா கொடுத்துருக்கு. நான் வேற ஒரு தனியான செய்தியில் அதை குறித்து எடுக்கிறேன். ஆனால் அது சொல்கிற காரியங்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம்தான். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி, சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த நட்சத்திர கூட்டமைப்பை வைத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு கணித்தது உண்மைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இவர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த வானத்தை பார்க்குறாங்க. அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தை பார்த்தபோது அவர்கள் காரியத்தை தெரிந்து கொண்டார்கள். எனவே வானத்தை அண்ணார்ந்து பார்க்க வேண்டும், அடையாளங்களை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நாமளும் கூட வானத்தை அண்ணார்ந்து பார்க்க வேண்டும். கீழே தரையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளவு தந்திரம்! நீங்கள் செல்ஃபோனை சாதாரணமாக நினைக்கிறீங்க இல்லையா? இதுவே ஒரு ஃபஸ்ட்டு அடையாளம். நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடாத படிக்கு இன்றைக்கி எல்லாரும் குனிஞ்ச தலை நிமிராமல் வச்சுட்டான். இப்படியே தான் இருக்காங்க. என்னைக்காவது வெளியில் வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரத்தை பார்த்துருக்கோமா? இல்லை சூரியனை பார்த்துருக்கோமா? நிலாவை பார்த்துருக்கோமா? அதையே ஃபோனில் தான் பார்க்குறோம். யாரோ ஒருத்தர் அந்த சூரியனையோ நட்சத்திரத்தையோ வானவில்லையோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அதை பார்க்குறோம், ஃபார்வர்ட் பண்ணுறோம். வெளியில் வானத்தை அண்ணாந்து என் கண்ணால் நான் பார்க்குறேன் அப்படின்றது இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு. இது எதை குறிக்குதுன்னா, பூமிக்கு உண்டானதையே பார்த்து கொண்டு இருக்கும் போது வானத்தில் இருக்க அடையாளம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் கொஞ்சமாவது வானத்தை அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இவ்வளவு மகத்துவமான தேவன் என் பிரச்சனையை தீர்க்க முடியாமலா போயிருன்ற நிச்சயம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடும். பூமியவே பார்க்காதீங்க, கொஞ்சம் அண்ணாந்து வானத்தை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் என்னோட பையன் செய்கிற ஃபஸ்ட்டு வேலை மொட்டை மாடிக்கு போயிடுவான். எழுந்திரிச்ச உடனே அது 6 மணியோ 7 மணியோ ஃபஸ்ட்டு எழுந்தோடனே மொட்டை மாடிக்கு போய் சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே எல்லாம் எப்படி இருக்குது, நான் அணிலை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன், நான் சூரியனை பார்த்தேன், நான் மிஸ்ட்டை பார்த்தேன், தினம் காலையில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவான். இன்றைக்கி பனி இப்படி இருந்துச்சு. சரி, அது அவனுடைய காரியம், இயற்கையாக இருக்கிற நல்ல விஷயம், பரவாயில்ல. வானத்தை அண்ணாந்துப்பார். நீங்கள் செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மேகங்களோடு வருவார். அவர் வந்துட்டுருப்பார். அதை கூட பார்க்காம செல்ஃபோனில் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் கடைசி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துட்டே இருப்பீங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுறதையும் பார்த்துட்டே இருப்பீங்க, இங்கே தான் இருப்பீங்க. அதற்கு மேலே நம்ம மேலே போகவே முடியாது. அதனால் தயவு செய்து கொஞ்சமாவது நாம் வானத்தை அண்ணார்ந்து பார்க்க வேண்டும். சரி, இந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது அது நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது, நான் வசனம் எழுதலை, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ஆபிரகாமை தேவன் வெளியே அழைத்து, அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாமுக்கு 2 ப்ராமிஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு சொல்லும் போது தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும். இது 15:5 ஆதியாகமம் 15:5 உன் சந்ததி எப்படி இருக்குமா? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும். அது எந்த சந்ததினா, அது இஸ்ரவேல் சந்ததியை குறிக்கும். அது ஈசாக்கு மூலமாக வருகிற இஸ்ரவேல் சந்ததி. இஸ்மவேல் பிறந்த பிறகு தான், மோரியா மலையில தான் அவர் ஆசீர்வதிக்கும் போது இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்வார், மணலை போல உன் சந்ததி இருக்கும். அது இஸ்மவேலினுடைய சந்ததி. 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வானத்தின் நட்சத்திரத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்கிற சந்ததி அது ஈசாக்கின் வழியாக, யாக்கோபின் வழியாக வந்த உன்னதமான சந்ததியாகிய இஸ்ரவேல் என்கிற சந்ததி. அப்போ இதை எதற்கு அடையாளமாக சொல்கிறாரு?
நட்சத்திரத்தை இஸ்ரவேலர்களோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு. இன்றைக்கு கர்த்தருடைய வருகை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஸ்ரவேலை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேல் தான் அடையாளம். நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், நீங்கள் எந்த நியூஸ் சேனலும் பார்க்க வேணாம், எந்த ஆராய்ச்சிக்கும் போக வேணாம், இஸ்ரவேலை கூர்ந்து கவனிங்க. அதற்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபம் நீங்கள் பார்க்க முடியும். நட்சத்திரம் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. இன்று கர்த்தருடைய வருகை நாம் தெரிந்து கொள்ள இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இஸ்ரவேலே அந்த அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24, மத்தேயு 24 29-33 வரைக்கும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. வானத்தின் அடையாளங்களை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அவர் வருகைக்கு முன்பதாக சம்பவிக்கிற காரியத்தில் வானத்தின் அடையாளங்களை ஒப்பிட்டு சொல்கிறாரு. என்ன நடக்குமா? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஸோ வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும், ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரே டைமில் எல்லாரையும் அவர்கள் கூட்டி சேர்ப்பார்கள். இதை குறித்து சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. 32, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். தன்னுடைய வருகைக்கு வானத்தின் காரியங்களை குறித்து சொல்லிட்டு அடுத்ததாக அவர் சொல்றது, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கன்னா அத்தி மரம் இஸ்ரவேலை குறிக்கும். உன்னால் வானத்தில் இதெல்லாம் நடக்கும்போது வருகையே வந்துருச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த சத்துவங்கள் அசைக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ வருகையை குறித்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பாரு. அதில் நிறைவேற்றப்படுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் என் வருகையை உனக்கு அறிவித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அத்திமரம் இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நோக்கி பார்க்க வேண்டிய நட்சத்திரம் இஸ்ரவேல் தேசமாக இருக்கிறது. ஸோ நம்ம மறுபடியும் டாபிக்கு வருவோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள சாஸ்திரிகள் வந்தார்கள். அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சாஸ்திரிகள் வந்துட்டு அப்படியே அவங்க நடந்து வந்தாங்க, இடையில வந்துட்டு நட்சத்திரத்தை வந்து பார்க்காம அவங்க சுயமாக முடிவெடுத்து ஏரோதின் அரண்மனைக்கு போனாங்க. ஏன்னா ராஜானா அரண்மனை தான் பிறந்திருப்பார். இல்லை, தேவ நடத்துதலின் படித்தான் அவங்க அரண்மனைக்கு போனாங்க. ஏன்னா இந்த ஏரோது மாதிரி ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, தூதன் போய் சொன்னால் கேட்க மாட்டான், மெய்ப்பர்கள் உள்ளேயே விட மாட்டான், மெய்ப்பர்கள் எல்லாம் வெளியேன்னு சொல்லிடுவான், அவங்க போய் சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்படிப்பட்ட ஏரோதுகளுக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்ததை அறிவிக்கிறதுக்கு அதற்காக தான் ஞானிகளை தேவன் வைத்திருக்கிறார். எப்படி சொன்னால் உனக்கு தலையில் ஏறுமோ அப்படி தேவன் சொல்லுவார். ஞானி வந்து சொன்னாதான் நீ கேட்பனா ஞானியை கொண்டு சொல்லுவார். மெய்ப்பர்கள் சொன்னாலே கேட்பீங்கன்னா மெய்ப்பர்களை வச்சு சொல்லுவார். தூதன் வந்து சொன்னால் கேட்பீங்கன்னா தூதனை வச்சு சொல்லுவார். அப்போ ஏரோதுக்கும் அந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்ததுனால ஏரோதையும் விட்டு வைக்கல, ஞானிகளை அனுப்புகிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல 3 ஞானிகள் கிடையாது, நிறைய ஞானிகள் அந்த இடத்துக்கு வந்தாங்களாம். அதனால தான் இஸ்ரவேல் நகரமே வந்து அந்த எருசலேம் நகரமே வந்துட்டு ஸ்தம்பிச்சு போச்சா. இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, எல்லாரும் வந்து சொல்கிறாங்க யூதருக்கு ராஜா எங்கே. நான் அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் சொன்ன காரியம்தான். இந்த ஏரோதுக்கள் ஏசாவின் வம்சாவளியில் வந்தாங்க. தேவர் வெயிட்டிங் ஃபார் அ டைம், எப்படியாவது யாக்கோபின் சந்ததியின் மேலே நாங்கள் அரசாட்சி செய்ய வேண்டும். தக்க சமயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வரும், இவங்கெல்லாம் என் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டு அடிமையான நாங்கள் அவர்கள் மேலே அரசாட்சி செய்வோம், அந்த நாள் வரும்னு சொல்லி இந்த ஏரோதுக்கள் காத்து கொண்டு இருந்தாங்க. அவ்வளவு பிரயாசப்பட்டு நரித்தனமாக, உண்மை அதுதான், நரித்தனமாக தந்திரமாக இந்த ஏரோதுக்கள் அந்த ஆட்சியில் வந்து அவங்க உக்காடுறாங்க. ஆனால் நான் அன்னைக்கே சொல்கிறது போல் உக்காந்த அடுத்த நிமிஷம் ஞானிகள் வந்து சொல்கிறாங்க, யூதருக்கு ராஜா பிறந்துட்டார். நீ ராஜா கிடையாது,
சாத்தானுடைய கூட்டத்தார் தேவ பிள்ளைகளை ஆளுகை செய்வதற்கு தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். இதுதான் கிறிஸ்மஸ், இதுதான் கிறிஸ்மஸ். யூதருக்கு ராஜா பிறந்துட்டார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ராஜாதி ராஜா பிறந்தாச்சு. இன்னைக்கு ஏரோது போன்ற ஆட்களுக்கு நீங்களும் நானும் சொல்லணும், நீ அல்ல, என்னை ஆளுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர், அவர் என் ராஜா, அவர் பிறந்தாச்சு, சீக்கிரமாய் வருகிறார், உலகத்தை நியாயம் விசாரிக்கும்படிக்கு வருகிறார், உன்னால என் மேல ஆளுகை செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இந்த ஏரோதுகளுக்கு அதை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் தேவன் இந்த சாஸ்திரிகளை பிரத்யட்சமாக உண்மையிலேயே அவர் தான் அனுப்பி வைக்கிறார். கரெக்டாக போய் விஷயத்தை சொன்ன பிறகு மறுபடியும் அவங்க நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. நட்சத்திரம் வழிகாட்ட ஆரம்பிக்குது. அவங்க எங்கே வந்து பிள்ளையை பார்த்தாங்க? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மத்தேயு 2:10. வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. வீட்டுக்குள் பிரவேசித்து. ஸோ மாட்டு தொழுவம் கிடையாது, இது எங்க? வீட்டிற்குள் பிரவேசித்து. இவங்க நட்சத்திரத்தை பார்த்து அவங்க ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி இந்த ஊருக்கு வரணும்னா இப்போ இருக்கிற மாதிரியான ஏரோப்ளேன் வசதியெல்லாம் கிடையாது. அவங்க ஒட்டகங்கள் மேலே தான் ஏறி வந்தாகணும். ஸோ அவங்க வந்து சேர்ற அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அவங்க அப்போ அடுத்து அவங்க வந்து வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இவங்க ஏரோதை போய் பார்த்து மறுபடியும் வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க கணக்கு போட்டு சொல்கிறது எப்படின்னா ஒரு 2 years டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 years டைம் ஆயிடுச்சு. அப்போ தான் சாஸ்திரிகள் வந்து ஏசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க, பிள்ளையை வீட்டில் வந்து பார்க்குறாங்க. அதனால தான் ஏரோது என்ன பண்ணுறான், ஏமாற்றப்பட்டது தெரிந்த போது 2 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்கிறான். பிறந்த பிள்ளைகள் அல்ல, 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள். ஸோ அவர் பிறந்திருப்பாருன்ற அந்த டைம் கால்குலேஷனை வச்சு சாஸ்திரிகள் வந்து போனது இப்போ வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகும்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் 2 years இருந்ததுனால தான் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை அவன் கொலை செய்தான். என்னதான் நற்செய்தி அறிவிக்கப்பட்டாலும், என்னதான் ஒளியின் செய்தி சில இருளுள்ள மனுஷங்களுக்கு அறிவிக்கப்பட்டாலும், சில ஏரோதுக்கள் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவனால் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுதா, ஒப்பு கொடுக்க முடிஞ்சுதா? இன்னும் தான் அவன் பாவம் செஞ்சான். ஆனாலும் எசேக்கியலை போல வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் ரட்சகர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஏரோது போல கேட்காம போனாலும் பரவாயில்ல, நான் சொல்வதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு உங்கள் கடமை, என் கடமை, இதே செய்தியை நாம் போய் உலகம் முழுவதும் அறிவிக்கணும். ஸோ இதோடு கூட நான் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை நிறைவேறுச்சு அப்படின்றத இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடியும். நான் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் சொன்னது போல் உண்மையாகவே நிறைவேறின தீர்க்க தரிசன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் தேவன் சொன்னது போல் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த வித்து மரியாளுக்குள்ளாக வைக்கப்பட்ட நாளை தான் நம்ம கிறிஸ்மஸ்னு சொல்லி கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. ஒரு மேலான தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல நிறைவேறுச்சு. என்னைக்கு மரியாளுடைய கர்ப்பத்தில் ஒரு வித்தா ஏசு கிறிஸ்து வார்த்தையாகி தேவன் வந்தாரோ அன்னைக்கே சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டாயிற்று. அதுதான் அந்த அடையாளம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறோம். ஸோ அதில் ஒரு மேலான அர்த்தம் இருக்குது. இதை எங்கள் பாஸ்டர் சொன்ன அந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஸோ 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ். அப்படி ஒரு நாளை வச்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. ஏசு கிறிஸ்துவோட பிறப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் இறுதி தேதியில் இருக்கலாம் என்று 29 செப்டம்பர் 29 அந்த டைமில் தான் இருக்கணும்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அப்போ தான் இருந்திருக்கணும்னு. அப்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 என்னவா இருந்திருக்கணும்னா, தூதன் மரியாளை பார்த்து நீ கர்ப்பவதியாவன் சொன்ன நாள் டிசம்பர் 25. நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட பிறப்புக்கும் இதுக்கும் கரெக்டாக டைம் கேப் இருக்கும். ஸோ 25 சும்மா சாதாரண நாள் கிடையாது. அன்னைக்கு மரியாளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவை தன் கருவிலே ஏற்றுக்கொண்ட நாள், சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்ட நாள். நீங்கள் அப்படி சொல்லி இன்னும் உற்சாகமாக
கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடலாம். ஸோ இந்த நற்செய்தி நம்ம எல்லாருக்கும் சொல்வோம். கர்த்தர் நம் இருதயத்தில் வருவதற்கு நாம் இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியுடன் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்து எங்களுடைய இருதயத்தில் பிறப்பீராக. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. மரியாளை போல இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வாங்கப்பா, வார்த்தையாக எங்கள் இருதயத்துக்குள்ளே வாங்கப்பா. அந்த குழந்தை பூரணப்பட்டு எங்களுக்குள்ளாக வளரட்டும் ஆண்டவரே. வார்த்தை எங்களுக்குள்ளாக வளரட்டும் அப்பா. கர்ப்ப வேதனைப்பட்டு நாங்கள் அந்த வார்த்தை இன்னொரு ஆத்மாவுக்கு சொல்லும் போது அந்த ஆத்மாவுக்குள்ளாக கிறிஸ்து பிறக்கிறீரே, அப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அது வேதனை பாடுகள் நிறைந்த ஒரு காரியம்தான், ஆனாலும் நாங்கள் இங்கே வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்குள்ளாக கிறிஸ்து வருவாராக. அப்பா நீங்கள் வாங்கப்பா. அப்பா எங்கள் மூலமாக இன்னும் அநேக ஆத்மாக்களுக்குள்ளாக கிறிஸ்து போவீராக. அப்பா நீங்கள் அவங்களுக்குள்ளாக கடந்து போவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபையை கொடுத்து நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.